பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட புதிய அலுவலகங்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார் பிரதமர். ஒரு கோடியே 31 லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் வரவு வைப்பு. அடுத்த 3 மாத உரிமைத் தொகையாக 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமில்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத் தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5000 ரூபாய் வரவு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பெண்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உற்சாக கொண்டாட்டம். கலைஞர் உரிமை தொகையை பெற திருத்தணியில் வங்கிகள் முன்பு திரண்ட பெண்கள். மன்னார்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கூடுதல் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு பணம் விநியோகம். மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்று இபிஎஸ் விமர்சனம். 2024, 2025 ஆண்டுகளில் கோடை காலமே வரவில்லையா எனவும் கேள்வி. 24ஆம் ஆண்டும் கோடை காலம், 25ஆம் ஆண்டும், ஆனா நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் தொடர்ந்து வலுப்பெறட்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் பதிவு. மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என முதலமைச்சரின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி கருத்து. விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிக்கிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் நிலவும் ஆட்சியில் பங்கு விவகாரம் குறித்து விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என விஜய் சாடல். விஜயை நம்புகிறீர்களா அல்லது ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா என கேள்வி. விஜயை நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். தமிழ்நாடுதான் தன் வீடு என தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என இபிஎஸ் கூறியிருந்ததற்கு பதில். கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. பிரச்சனை நடந்தவுடன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 70 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் வராவிட்டால் கேட்கத்தான் செய்வார்கள்.
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கடமையை கூட விஜய் செய்யவில்லை என இபிஎஸ் விமர்சனம். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரான கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் துணை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. வாக்காளர் பட்டியல், பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளிட்டவை குறித்து கருத்து கேட்பு. ஆற்காடு அருகே கருங்காலி குப்பத்தில் நடைபெற்ற காளை விடும் திருவிழா. குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைக்கு முதல் பரிசு. உதகை அருகே உடல்நிலை மோசமடைந்த நிலையில் ரிவால்டோ யானை. வேறு யானையுடன் மோதலால் காயமடைந்திருக்கலாம் என வனத்துறை தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு. மக்களவையும் மாநிலங்களவையும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது ஜிம்பாப்வே. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 23 ரன்களில் வெற்றி. சென்னையில் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலிக்கு தடை விதிப்பு. தனது மேக் செயலியை பிரபலப்படுத்த ரஷ்யா முடிவு. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட புதிய அலுவலகங்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார் பிரதமர். ஒரு கோடியே 31 லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைப்பு. அடுத்த 3 மாத உரிமைத் தொகையாக 3,000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத் தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5,000 ரூபாய் வரவு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பெண்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உற்சாக கொண்டாட்டம். கலைஞர் உரிமை தொகையை பெற திருத்தணியில் வங்கிகள் முன்பு திரண்ட பெண்கள். மன்னார்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கூடுதல் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு பணம் விநியோகம். மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்று இபிஎஸ் விமர்சனம். 2024, 2025 ஆண்டுகளில் கோடை காலமே வரவில்லையா எனவும் கேள்வி. 24ஆம் ஆண்டும் கோடை காலம், 25ஆம் ஆண்டும். ஆனா நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் தொடர்ந்து வலுப்பெறட்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் பதிவு. மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என முதலமைச்சரின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி கருத்து.
விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிக்கிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் நிலவும் ஆட்சியல் பங்கு விவகாரம் குறித்து விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்ன. இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என விஜய் சாடல். விஜயை நம்புகிறீர்களா அல்லது ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா என கேள்வி. விஜயை நம்புறீங்களா ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். தமிழ்நாடுதான் தன் வீடு என தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என இபிஎஸ் கூறியிருந்ததற்கு பதில். கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. பிரச்சனை நடந்தவுடன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 70 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் வராவிட்டால் கேட்கத்தான் செய்வார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கடமையை கூட விஜய் செய்யவில்லை என இபிஎஸ் விமர்சனம். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் துணை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. வாக்காளர் பட்டியல், பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளிட்டவை குறித்து கருத்து கேட்பு. ஆற்காடு அருகே கருங்காலி குப்பத்தில் நடைபெற்ற காளை விடும் திருவிழா. குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைக்கு முதல் பரிசு. உதகை அருகே உடல்நிலை மோசமடைந்த நிலையில் ரிவால்டோ யானை. வேறு யானையுடன் மோதலால் காயமடைந்திருக்கலாம் என வனத்துறை தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு. மக்களவையும் மாநிலங்களவையும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது ஜிம்பாப்வே. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 23 ரன்களில் வெற்றி. சென்னையில் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலிக்கு தடை விதிப்பு. தனது மேக் செயலியை பிரபலப்படுத்த ரஷ்யா முடிவு.